ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான சாஃப்ட்வேர் பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் விண்டோஸ் 10 அண்ட் விண்டோஸ் 11 யூஸராக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஏன்னா விண்டோஸ் 10 அண்ட் விண்டோஸ் 11 யூசர்ஸ் உங்கள் கம்ப்யூட்டர் அண்ட் லேப்டாப்பை ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு நிறையவே தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா சாஃப்ட்வேர் எல்லாமே உங்கள் கம்ப்யூட்டரில் ப்ராப்பராக ஒர்க் ஆகுமானா கண்டிப்பாக இல்லை. அப்படியே ஒரு சில சாஃப்ட்வேர் ஒர்க் ஆனாலும் அது டெம்பரரியாக தான் ஒர்க் ஆகும். ஆனால் இப்போ குட் நியூஸ் என்னென்னா மைக்ரோசாஃப்ட் அஃபிஷியலாக பிசி மேனேஜர்ன்ற ஆப்டிமைஸ் சாஃப்ட்வேரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சாஃப்ட்வேர் விண்டோஸ் 10 அண்ட் விண்டோஸ் 11 ஆப்டிமைஸ் பண்ணும். ஏன்னா இந்த சாஃப்ட்வேரில் நிறையவே ஆப்ஷன்ஸ் இருக்குது. இனிமேல் நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரை ஆப்டிமைஸ் பண்ணணும்னா எந்த தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேரும் யூஸ் பண்ண வேணாம், இந்த பிசி மேனேஜர் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணலாம். அதனால் இந்த முழு வீடியோவும் பார்த்து இந்த சாஃப்ட்வேரை எப்படி டவுன்லோட் பண்ணி உங்கள் கம்ப்யூட்டரை ஆப்டிமைஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாஃப்ட்வேருடைய டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. லிங்கை யூஸ் பண்ணி சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் ஆன இந்த சாஃப்ட்வேரை ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக ரன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். பிசி மேனேஜர் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இந்த சாஃப்ட்வேரை மைக்ரோசாஃப்ட் பீட்டா வெர்ஷனாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சாஃப்ட்வேருடைய இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே ஹெல்த் செகண்ட் ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுறதால உங்கள் கம்ப்யூட்டரை ஸ்கேன் பண்ணலாம். இந்த ஆப்ஷன் உங்கள் கம்ப்யூட்டரில் எப்படி ஒர்க் ஆகும்னா நீங்கள் ஆன்டிவைரஸை யூஸ் பண்ணி உங்கள் கம்ப்யூட்டரை எப்படி ஸ்கேன் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் ஸ்கேன் ஆகும். விண்டோஸ் 10 அண்ட் விண்டோஸ் 11 ஆல்ரெடி விண்டோஸ் டிஃபெண்டர் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த ஆப்ஷனும் உங்கள் கம்ப்யூட்டரை ஸ்கேன் பண்ணும். ஸோ ப்ரொசீடின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறதால விண்டோஸ் கேட்ச், ப்ரௌசிங் கேட்ச் அண்ட் டெம்ப் ஃபைல்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிடும். அடுத்தது ஸ்டோரேஜ் மேனேஜர்ன்ற ஆப்ஷனுக்குள்ளே டீப் கிளீனப் பண்ணுற ஆப்ஷனை யூஸ் பண்ணுறதால உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கிற அப்டேட் கேட்ச் ஃபைல்ஸ், விண்டோஸ் ஃப்ரீ ஃபிட்ஸ் ஃபைல்ஸ், டெம்பரரி ஃபைல்ஸ், அப்புறம் வெப் கேட்ச் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணலாம். அடுத்தது மேனேஜ் லார்ஜ் ஃபைல்ஸ்ன்ற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி டாக்குமெண்ட், பிக்சர், கம்ப்ரஸ்ட் ஃபோல்டர், வீடியோ, ஆடியோ அண்ட் அதர் ஃபோல்டர் இருக்கிற பெரிய ஃபைல்ஸை சர்ச் பண்ணி உங்களுக்கு தேவையில்லாத ஃபைல்ஸை நீங்கள் டெலீட் பண்ணலாம். என்னுடைய சிஸ்டமில் எதுவுமே பெரிய ஃபைல்ஸ் இல்லை, அதனால் வரலை. உங்கள் கம்ப்யூட்டர் ஏதாவது பெரிய ஃபைல்ஸ் இருந்தால் நீங்கள் சர்ச் பண்ணி அன்வான்ட் ஃபைல்ஸை டெலீட் பண்ணுங்கள். மேனேஜ் ஆப்ஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறது மூலமாக உங்கள் கம்ப்யூட்டருடைய ஆப்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இங்கே உங்களுக்கு தேவையில்லாத அன்வான்ட் சாஃப்ட்வேர்ஸை டெலீட் பண்ணலாம். அன்வான்ட் சாஃப்ட்வேர்ஸை டெலீட் பண்ணுறது மூலமாக உங்கள் கம்ப்யூட்டர் ரொம்பவே ஃபாஸ்ட் ஆகும். அதுவும் இல்லாமல் சீடோடைய ஸ்பேஸும் இன்க்ரீஸ் ஆகும். இங்கே ஸ்டோரேஜ் சென்ஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறது மூலமாக உங்கள் கம்ப்யூட்டரில் டெம்பரவரி ஃபைல்ஸுடைய செட்டிங் ஓப்பன் ஆகும். இந்த செட்டிங்கில் ஸ்டோரேஜ் சென்ஸ்ன்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வைங்க. அப்புறம் ரன் ஸ்டோரேஜ் சென்ஸ்ன்ற ஆப்ஷனில் உங்களுக்கு தேவையான ஆப்ஷனை இங்கே செலக்ட் பண்ணி வைங்க. இந்த ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணுறதால உங்கள் கம்ப்யூட்டரில் டெம்ப் ஃபைல் ஜாஸ்தி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அது டிலீட் ஆகும். அடுத்தது ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறதால உங்கள் கம்ப்யூட்டரில் ப்ரெசென்ட்டாக என்ன இருக்கிற எல்லா சாஃப்ட்வேருமே காட்டும். இந்த சாஃப்ட்வேரை எண்ட் ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுறதால இந்த சாஃப்ட்வேர் க்ளோஸ் ஆகிடும். ஆக்சுவலாக இந்த ப்ராசஸ் நாம் டாஸ்க் மேனேஜரில் யூஸ் பண்ணுற ப்ராசஸ் தான். ஸோ இந்த ப்ராசஸ் தான் உங்கள் கம்ப்யூட்டரை நீங்கள் யூஸ் பண்ணும்போது எந்த சாஃப்ட்வேருமே எண்ட் பண்ணாதீங்க. எண்ட் பண்ணுறதால நீங்கள் எண்ட் பண்ண சாஃப்ட்வேர் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். அடுத்தது ஸ்டார்ட் அப் ஆப்ஸ்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுறதால உங்கள் கம்ப்யூட்டருடைய ஸ்டார்ட் அப் ஆப்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். இந்த ஆப்ஷன் டாஸ்க் மேனேஜர்லேயும் அவைலபிளாக இருக்குது. இங்கே இருக்கிற எல்லா ஆப்ஸையுமே ஆஃப் பண்ணி வைங்க. இங்கே இருக்கிற எல்லா ஆப்ஸையுமே ஆஃப் பண்ணி வைங்க எக்ஸப்ட் ஆன்டிவைரஸ். இந்த ஆப்ஸ் எல்லாமே ஆஃப் பண்ணி வைக்கிறதால உங்கள் கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் ஆகும்போது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஆப்ஷனில் விண்டோஸ் அப்டேட் இருக்குது. ஆக்சுவலாக விண்டோஸை நம்ம எப்படி அப்டேட் பண்ணுவோம்னா சர்ச் மெனுவில் போய்ட்டு செக் விண்டோஸ் அப்டேட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நாம் விண்டோஸ் அப்டேட் பண்ணுவோம். ஆனால் பிசி மேனேஜர் ஆப் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஆப்லேருந்தே உங்கள் கம்ப்யூட்டருடைய விண்டோஸ் அப்டேட் பண்ணலாம். அப்புறம் ப்ரௌசர் ப்ரொடெக்ஷன்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறதால எப்போவுமே டிஃபால்ட் ப்ரௌசர் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ்னு தான் காட்டும். ஏன்னா மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட் மைக்ரோசாஃப்டோடது, அதனால் மைக்ரோசாஃப்ட்டை தான் செட் பண்ண சொல்லும். நீங்கள் உங்களுக்கு தேவையான ப்ரௌசரை இங்கே டிஃபால்ட் ப்ரௌசராக செட் பண்ணுங்கள். பாப்அப் அண்ட் மேனேஜர் ஆப்ஷனை எனேபிள் பண்ணுறதால உங்கள் விண்டோஸுடைய நோட்டிஃபிகேஷன்ஸை பிளாக் பண்ணலாம். அப்புறம் இங்கே ஸ்கேனர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறதால ஸ்டார்ட் அப் ஆப்ஸ், ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷன், ஃப்ரீக்வெண்ட் யூஸ்டு ஆப்ஸ், ரீசெண்ட் யூஸ்டு ஆப்ஸ், பேக்ரவுண்ட் சர்வீசஸ், ஹார்ட்வேர் டிரைவர்ஸ் எல்லாத்தையுமே இந்த ப்ராசஸ் ஸ்கேன் பண்ணோம்.
அப்புறம் இங்கே க்ளீன் அப்பில் பூஸ்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறதால உங்கள் கம்ப்யூட்டருடைய மெமரி யூசேஜ் ரெடியூஸ் ஆகி டெம்ப் ஃபைலும் கிளியர் ஆகும். இப்போ என்னுடைய மெமரி யூசேஜ் 60% ஆகும், டெம்ப் ஃபைல் 532 KB ஆகும் காட்டுது. நான் இதை பூஸ்ட் பண்ண போகிறேன். நீங்கள் இப்போ இதை லைவாக பார்க்கலாம். நான் பூஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மெமரி யூசேஜ் 40% ஆகும், டெம்பரவரி ஃபைல் 0 KB ஆகும் காட்டுது. ஸோ இந்த பிசி மேனேஜர் ஆப்பை உங்கள் விண்டோஸ் 10 அண்ட் விண்டோஸ் 11 யூஸ் பண்ணுறதால உங்கள் கம்ப்யூட்டரை ஆப்டிமைஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்பை உங்கள் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணி கம்ப்யூட்டர் அண்ட் லேப்டாப்புடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.